அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மலேசியாவில் 47வது ஆசியன் மாநாடு நடந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆசியன் மாநாட்டில் ஆசிய நாடுகள் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க டெவலப்மெண்ட் பார்ட்னராக. அது எந்தெந்த நாடுகள் கலந்துக்கிடுச்சுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒவ்வொரு நாடுகளாக சொல்கிறேன். மலேசியாவில் இந்த மாநாடு எங்கே நடக்குதுன்னா, கோலாலம்பூர் கேஎல்சிசிக்கு பின்னாடி உள்ள கன்வென்ஷன் சென்டரில் நடக்குது. இந்த ஏசியன் மாநாட்டுக்கு அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மலேசியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்த ஹைவே வழியாத்தான் அவங்கள கோலாலம்பூர் சிட்டியில் நடக்கிற ஆசியன் மாநாடுக்கு கன்வென்ஷன் சென்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கூட்டிகிட்டு போன ஹைவே வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சுன்னா, அந்த ஹைவே அவ்வளோ சுத்தமாக இருக்கி, அழகாகவும் இருக்குதுன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த ஹைவேயோட பேர் மெக்ஸ் ஹைவே. இந்த ஹைவே வழியாக கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் இருந்து 40 மினிட்ல கோலாலம்பூர் சிட்டிக்கு வந்துடலாம். இப்போ நம்ம கோலாலம்பூர் சிட்டியில் இருந்து ஆசியன் மாநாடு நடக்கிற கன்வென்ஷன் சென்டருக்கு நம்ம போகிறோம். போகிற வழியில் பார்த்தாலே தெரியும், பாருங்க. பொதுமக்களுக்கு எந்த இடையூறுமே இல்லாமல் தான் இந்த ஆசியன் மாநாடு நடக்குது. ஆனால் இந்த ஏசியன் மாநாடு நடக்கிற கன்வென்ஷன் சென்டர் கிட்டால சரியான பாதுகாப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம காரில் போகையிலேயே பாருங்க, சைட்டில் நிறைய ஆசியன் மாநாடு பேனர் வச்சிருக்கிறாங்க. சிட்டியில் உள்ள மக்கள் அவங்கவுங்க அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எந்த தடையுமே பண்ணலை. ஆனால் அங்கங்கே போலீஸ் பந்தோபஸ்து இருக்குது. நம்ம வீடியோவில் போகிற வழியிலே பார்த்தாலே தெரியும், நிறைய அங்கங்கே போலீஸ் நிற்கிறது. இப்போ கார் போகிற வழியிலையும் பாருங்க, பெரிய பேனர் ஆசியன் மாநாட்டோட பேனர் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆசியன் மாநாடு நடக்கிற கன்வென்ஷன் சென்டர் பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்க, நிறைய போலீஸ்கள் பந்தோபஸ்துக்கு போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஆனால் அந்த சைடு அன்றாட வேலைக்கு போயிட்டு வர மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆசியன் மாநாடு நடக்கிற கன்வென்ஷன் சென்டர் வந்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எந்தெந்த நாடுகள் கலந்துக்கிறாங்களோ அந்த நாட்டு தேசிய கொடிகள் பூரா வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஆசியன் மாநாடு நடக்கிற இடத்துக்கு ஈவினிங் டைமில் தான் வந்தோம். இப்போ மாநாடு முடிஞ்சு ஒவ்வொரு நாட்டு காரு வெளியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கார் வெளியாகையில் மட்டும் போலீஸ் பொதுமக்கள் கார்களை நிப்பாட்டிட்டு இந்த மாநாட்டுக்கு வந்த கார்களை அனுப்பிட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க. ரொம்ப நேரமெல்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த விஐபி கார்கள் போகையில் மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க. உங்களுக்கு வீடியோவில் பாருங்க, பார்த்தாலே தெரியும். இப்போ விஐபி கார் வெளியாகிறதுனால நாங்களுமே வெயிட்டிங்கில் தான் நிற்கிறோம்.
இப்ப நாங்க கார பார்க் பண்ணிட்டு கன்வென்ஷன் சென்டர் வந்தாச்சு. இப்ப நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் கன்வென்ஷன் சென்டர். இங்கதான் ஏசியன் மாநாடு நடக்குது. இப்ப இந்த பில்டிங்கோட லாபில பார்த்தாலே தெரியும், நிறைய கார் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி உள்ளாக போற என்ட்ரன்ஸ்லயுமே ஆசியான் 2025 வச்சு இதுல கலந்துக்கிற நாடுகளோட தேசிய கொடியும் வச்சிருக்கிறாங்க. இதுல கலந்துக்கிற ஆசியான் உறுப்பு நாடுகள் 10. இப்ப 11ஆவதா ஒரு நாடு சேர்ந்திருக்குது. அது என்னென்ன நாடுகள் நான் சொல்றேன். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா, புருனே. புதுசா சேர்ந்த நாடு திமோர் லெஸ்டே. இந்த நாடு இப்ப ஆசியான்ல புதுசா சேர்ந்திருக்கு உறுப்பினரா. இப்ப நான் காமிக்கிற ஸ்கூல் பசங்க இந்த ஏசியன் மாநாட்டுல பிளாக் வச்சு நிகழ்ச்சி பண்ண வந்த புத்ராஜயா ஸ்கூலை சேர்ந்த பசங்க. இப்ப உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு நாட்டு விஐபி எல்லாம் வெளியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிட்டக்க போய் வீடியோ எடுக்க முடியாது, நம்ம நேர்ல பார்க்கலாம், ஆனா வீடியோ எடுக்க கூடாது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு நாட்டு விஐபிகளோட காரு மக்களுக்கு தொந்தரவு இல்லாம எப்படி வெளியாகிறாங்கன்னு பாருங்க. இப்ப நம்ம ஆசியன் மாநாடு நடந்த கன்வென்ஷன் சென்டர் பார்த்துட்டு வெளியாகி வந்தாச்சு. நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ல போலீஸ் பந்தோபஸ்தோட போற காரு இந்த ஏசியன் மாநாட்டுக்கு வந்த நம்ம இந்திய நாட்டு விஐபிகளோட காரு. பார்த்தாலே தெரியும், மக்கள் போக்குவரத்து இருக்குது, விஐபிகளோட போக்குவரத்து இருக்குது. இந்த ஏசியன் மாநாட்டுக்காக வேண்டி எந்த ரோடையுமே க்ளோஸ் பண்ணல. இப்ப நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தெரியுது. இந்த ஹோட்டல்ல தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தங்குனதா சொல்றாங்க. உண்மையாண்டு தெரியல. நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா தருமாண்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல்லையும் ஆசியான் மாநாடோட பேனர் இருக்குது. நிறைய போலீஸ் பந்தோபஸ்து இருக்குது. பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு கார்ல போறாங்க பாருங்க. கம்போடியா பிரதமர், தாய்லாந்து பிரதமர் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கிறாங்க. இந்த ஆசியன் மாநாட்டுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாய்லாந்துக்கு கம்போடியாவுக்கு நடந்த சண்டையை நிப்பாட்டுறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாய்லாந்து பிரதமர் கம்போடியா பிரதமர் மட்டும் இல்ல, நிறைய ஆசியான் மாநாடுக்கு வந்த விஐபி எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. வீடியோல காமிக்கிற பாருங்க தெரியும்.
அத பார்த்துட்டு அடுத்து வந்தோம்னா பாருங்க, குதிரைகள்லயும் வீரர்கள் போறாங்க. இப்ப நம்ம எங்க போறோம்னா, ஆசியான் மாநாடு கன்வென்ஷன் சென்டர் பார்த்து முடிச்சுட்டு, கோலாலம்பூர்ல உள்ள KLCCக்கு தான் போறோம். அங்க வந்து இந்த மாரி நிகழ்ச்சிகள் நடந்தா KLCCல உள்ள லைட்டு வேற மாரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன மாரி டெக்கரேஷன்ல இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப KLCC வந்தாச்சு பாருங்க. மலேசியாவோட தேசிய கொடியோட தீம்ல லைட் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆசியான் 2025 பேனர் வச்சிருக்கிறாங்க. பார்க்கவே இந்த லைட்ட பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. நெறைய பேர் வந்து வீடியோ, ஃபோட்டோ எடுக்குறாங்க. இதோட என்னோட வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.